அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நாளைய தினம் ரொம்ப அற்புதமாக நாம் காண வேண்டிய பிறை தரிசனம் ஏற்படக்கூடிய நாள். தவற விடாதீங்க. மாலை 6 மணிக்கு மேலே ஒரு 6:45 பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வானத்தில் பிறை தரிசனம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும். அதனால் அதை கண்குளிர கண்டு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்குள் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கட்டும். பொதுவாக அந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அப்படின்னா மன அழுத்தத்திலிருந்து நாம் வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மன குழப்பம் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு இயற்கையான நிகழ்வு அப்படின்னு இருந்தாலும் அந்த பிறையை பார்க்கும்போது சந்திரமௌலீஸ்வரரையும் சந்திரசேகரரையும் பார்ப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிங்கிறத உள்ளூர உணர்ந்தவர்கள் அறிந்திருப்பார்கள். பொதுவாக சொல்லுவாங்க, பிறையை பார்க்கும்போது கையில் ஒரு நாணயத்தை வச்சுக்கிட்டு பார்த்தா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அது இயற்கை என்னும் போது அது சொல்லுகின்ற ரகசியம் அப்படிங்கிறது பேருண்மையாக இருக்கும். எவ்வளவு பெரிய இடத்திற்கு போய் நாம் கீழே விழுந்தாலும் மீண்டும் முயற்சி செய்தால் மீண்டு வரலாம் அப்படிங்கிறத அந்த பிறை உணர்த்துவதாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிறை தெரிகிற நேரத்தில் ஒரு தாம்பூல தட்டில் பச்சை அரிசியை பரப்பி அதில் நடுவில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து மேலே விளக்கு வைத்து, அதாவது காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ வைத்து விளக்கு ஏற்றி வெளியே சென்று பிறை இருக்கும்போது அதற்கு ஆராதனை செய்வது அப்படிங்கிறது அந்த சந்திரசேகர பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஈடானதாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் அவ்விடத்திலே உங்களுக்கு உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அற்புதமான பிறை தரிசனம் நாளை கிடைக்கும் போது தவறாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளலாம். அந்த ஆராதனையை முடித்ததுக்கப்புறம் அந்த தட்டை அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.